நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆனிச்சு. ஒரு முக்கியமான ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு. பட்ஜெட்டில் என்ன நடந்துச்சு, வர இருக்கிற வாரம் இன்னொரு ஈவெண்ட்டும் இருக்குது. அது என்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சா, இல்லை செல் ட்ரெண்டில் தான் இருக்கா, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மேஜராக அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப் பதவியேற்பு அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஆர்பிஐயோட மானிட்டரிங் பாலிசி ரிசல்ட்டு. சரிங்களா, அது நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் 7ஆம் தேதி அன்னைக்கு பேசுவாங்க. சரிங்களா, அது டேட் 7th 8th நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு குரூப்பில் போடுறேன். அது ஒரு டேட் ஒன்று இருக்குது. இதுதான் இனிமேல் வரப்போகிற ஈவெண்ட்டு. இப்போதைக்கு பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நல்ல பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கெட்ட விஷயங்கள் எதுவும் பெருசாக சொல்லலை. இந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் வரி விலக்கு கொடுத்துருக்காங்களே, டேக்ஸ் கட்ட வேணான்னு, அது ஒரு இம்பார்ட்டண்டான குட் நியூஸு. அக்ரிகல்ச்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்தது. அதே நேரத்தில் தெருவோர வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30,000 ரூபா வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டு மாரி கொடுத்துருக்குது. மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஒரு சில ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. இது இன்சூரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 74%லேருந்து 100% அப்படிங்கிற மாரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இது பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் கட்டுறவங்க பார்த்திங்கன்னா 7 lakh வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதை இப்போ 12 lakh வரைக்கும் மாற்றிருக்கிறதுனால ஒரு நடுத்தர மக்களோட வருமானத்தில் கொஞ்சம் டேக்ஸ் கட்டுறது மிச்சமாகும். இந்த டேக்ஸ் கட்டுறது மிச்சமாகிறதுனால அது எந்த வகையில் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டேக்ஸ் கட்டுற பணம் இருக்குல்ல, அந்த பணம் பொது மக்கள் செலவு பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி செக்டார் மூலயமா செலவு பண்ணுவாங்க. சாதாரண வாழ்க்கை நடைமுறை நம்ம இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு ஒரு 4-5 லட்சம் கிரெடிட் லோனை அதிகப்படுத்தியிருக்குது. அப்படிங்கிறதுனால விவசாயத்துறையிலையும் கொஞ்சம் ப்ராடக்ட் உற்பத்தி ஆகும். ப்ராடக்டை அவங்க உற்பத்தி செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உற்பத்தி திறன் அதிகமாகும். அதே நேரத்தில் பொதுமக்களோட வருமான வரியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% பேர் தான் இந்த டேக்ஸ்லால் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ டேக்ஸ் கட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுல இந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கட்டுறது அப்படின்னா ஒரு 2-3% பேர் தான் கட்டுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 2%-லேருந்து 3%னால ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துடுமா அப்படின்னா அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரில. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்லாவே ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்திருக்கும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு கொண்டு வந்திருந்தாலோ, அதே நேரத்தில் இந்த எஸ்டிடி அதெல்லாம் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 விதமான டேக்ஸ்லாம் பிடிப்பாங்க. அந்த உங்களோட ட்ரேடிங் லெட்ஜரை ஒவ்வொரு நாளும் மெயில் வரும். அந்த மெயிலை போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு ட்ரேட் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சார்ஜஸ்னு ஒரு 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் ஒரு ப்ரோக்கரேஜுக்கு தகுந்த மாதிரி பிடிப்பாங்க. அதில் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் சார்ஜஸ் இல்லாமல் எஸ்எஸ்டி சார்ஜஸ், அப்படி இல்லாமல் ஸ்டேட்டு சென்ட்ரல் டேக்ஸு அப்படின்னு ஒரு சில டேக்ஸஸ்லாம் 6-7 விதமான டேக்ஸஸ்லாம் பிடிப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு சில டேக்ஸஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அது நல்லாவே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துருக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் எஃப்ஐஐஸ் டிஐஸுக்கெல்லாம் ஏதாவது டேக்ஸ்லேருந்து ஏதாவது ரிலாக்ஸேஷன் அதுமாரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் இந்த ஆர்பிஐ கவர்னர் ஒரு சில நியூஸஸ்லாம் வெளியிடுவாங்களே, அதுலேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அது பட்ஜெட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதனால் மார்க்கெட் அது நெக்ஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டில் தான் அதை பற்றின மூமெண்ட் இருக்கும்.
இருந்தாலும் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா எப்போதுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு லீவ் நாள்லேயோ ஒரு ஸ்பெஷல் செக்ஷனோ வச்சாங்க அப்படின்னா அது பெரிய மூமெண்ட் என்ன மூமெண்ட் இருந்தாலும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேயே முடிஞ்சிடும். அதே போல் தான் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,510 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. ஒரு 25 புள்ளிகள் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டு மேலே கீழே போணுச்சு. ஒரு பெரிய மூமெண்ட்டெல்லாம் எதிர்பார்த்தோம் எல்லாருமே. ஆனால் எந்தவித பெரிய மூமெண்ட்டுமே கிடையாது. என்ன நடந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ளாட் க்ளோசிங். நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸ் மூணுமே வந்து பாருங்கள், இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இண்டெக்ஸ். எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். சரிங்களா? எதுவுமே வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்லாம் எதுவுமே இல்லை. மற்றதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் அப்படி தான் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருந்தது. சரிங்களா? இப்போதைக்கு வீக்லியில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் போல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டோஜி கேண்டில் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 22,800 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இப்படியே கண்டினியூ ஆகணும். மார்க்கெட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே விழுகும் போது என்ன நடந்திருக்கு, ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து வந்துச்சு. சரிங்களா? ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஹை போகும், திருப்பி லோவர் லோ ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும், புது லோ வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு லோலேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த புது ஹை ஒரு ஹையில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து மார்க்கெட் வந்து வீக்லியில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ் இது கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,200க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இல்லைனா இந்த லோவர் லோ ஃபார்மேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங்கு. இதை நம்ம டேயில் வச்சு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ப்ரீவியஸ் லோவில் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. இது வந்து தெரியுதுங்களா? இது வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு. அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. இந்த லெவலை வந்து நம்ம பார்க்குறோம். பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு ஹையிலேருந்து ஒரு நியூ லோ, கொஞ்சம் மேலே போயிருக்கு, திருப்பி ஒரு நியூ லோ, திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி அதை விட ஒரு நியூ லோ. இப்படி தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த டைம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு நியூ ஹை ப்ரீவியஸ் ஸ்விங்கு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு லோ வந்துட்டு திருப்பி மேலே போய் திருப்பி இந்த ஸ்விங்கில் வந்துட்டு இப்படி ஹையர் ஹை ஃபார்மேஷன் மார்க்கெட் வச்சுதுன்னா தான் ஃபர்தராக மேலே போக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வரைக்கும் லோவர் லோ ஃபார்மேஷனில் ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்து நிற்கிது. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளியரான வியூ வந்து கிடைக்கல. மார்க்கெட் வந்து கிளியராக அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிற ஒரு வியூ வந்து கிடைக்கல. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. இந்த லெவல் புரியுதுங்களா? இந்த ஸ்விங்கில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பட்டுட்டு ரிவர்சல் ஆகிட்டு கீழே வருதா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஐ மானிட்டரிங் பாலிசி இருக்குது தெரியுங்களா, அது வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கேருந்து இப்படி டபுள் பாட்டம் எடுக்குதானு பார்க்கணும். எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படியே தான் நம்மளை சந்தேகத்திலேயே தான் வச்சுருப்பாங்க. சந்தேகத்திலேயே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு இப்படியே தான் ஒரு 4-5 மாதமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ சப்போஸ் கீழே வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், டவுன் ட்ரெண்டுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் எடுக்கலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி கீழே கொண்டுட்டு வருவாங்க. திருப்பி ஒரு இந்த லோவை கட் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அப்படி இல்லை இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த வித ட்ரேடுமே கிடைக்காது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 700 புள்ளிகள். இந்த 700 புள்ளிகளும் மார்க்கெட் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த ரேஞ்சிலேயே வந்து மார்க்கெட் வந்து சுற்றலாம். சரிங்களா? இங்கேருந்து கீழே வந்துச்சுனாலும் இது வரைக்கும் ஒரு சப்போஸ் இந்த வீக்லி லோவை மார்க்கெட் வந்து கட் பண்ணுது அப்படின்னா 23,300 அப்படிங்கிற வீக்லி லோவை மார்க்கெட் அகைன் கட் பண்ணுச்சு அப்படின்னா திருப்பி அகைன் வந்து 22,800 வரைக்கும் வரும். இந்த இதை வந்து இன்ட்ராடேல கேப்சர் பண்ணலாம். லாங்காக வந்து ஒரு பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ண முடியுமா, ஒரு பொசிஷனல் ஹோல்டிங்கே பண்ண முடியுமானா கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்னும் டைரக்ஷனில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. சப்போஸ் இந்த ஸ்விங்குக்கு மேலே ஒரு டே கேண்டில் 23,680க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
24,000 அப்படிங்கிற ரேஞ்சு. இது டே வைஸ் போக 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 அப்படியே சேஞ்ச் ஆகும். 24, 24,100, 24,200ன்னு டேக்கு தகுந்தால் போல் மாறுபடும். இந்த சேனல் வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வருதோ அந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வரவும் வாய்ப்பு இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு ஸ்விங் இப்படி வந்துட்டு திருப்பி இந்த சேனலை உடச்சிட்டு உள்ளார போகுதான்னு பார்க்கணும். இப்படி தான் டைரக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும் நண்பர்களே. எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டு. இப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, 22,546 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்விங்கு, இந்த டே கேண்டில், இது வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக அடுத்தது ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அது எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, 22,800 வரைக்கும் போகும். மேலே வருது அப்படிங்கும்போது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 23,800. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. இந்த 23,800 அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 24,200 அப்படிங்கிற லெவல். இதுதான் இன்ட்ராடேல நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு வரா மாரி மேலே வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திரும்பி இருக்கு. இது இப்படியே போனால் இந்த சேனலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே திரும்புதா இல்லை மேலே போகுதான்னு பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போணுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எது பேங்க் நிஃப்டிக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக வந்த இந்த ஸ்விங் 50,000 அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு ரெசிஸ்டன்ஸு. அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கும்போது இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. 50,613 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வரும் அப்படிங்கும்போது 51,600 இது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு அப்படின்னா இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட லோ பட்ஜெட் அன்னைக்கு அந்த லோ 48,961, ஒரு 1000 புள்ளிகள் வால்டைல் ஆனிச்சுல, அதோட லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் டபுள் பாட்டம் எடுத்திருக்கு 47,900. இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. கடைசியாக நான் ஒரு ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரா பண்ணுறேன். எப்போதுமே ஃபிப்னாசி லெவல் வந்து ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் இன்ட்ராடேல வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா, சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து நிற்கிது. இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு இதை 1 ஹவரில் நான் வச்சுக்கிறேன். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 78,164 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது 78,500 இது ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி வந்துச்சு பாருங்கள் 77,700 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77,300 ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 77,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 76,500. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிப்னாசி லெவல் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத டேல வச்சு பார்ப்போம். டேல பார்க்கும்போது ஃபிப்னாசி லெவல் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போது ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்குக்கு நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். இந்த ஹை, இது நம்மளோட லோ. இப்போ இதை நான் டார்க் பண்ணி திக்னஸாக வைக்கிறேன், அப்போ தான் நமக்கு புரியும். இந்த லைனை நம்ம டெலீட் பண்ண வேண்டியது இருக்காது. சரிங்களா, இப்போது மார்க்கெட்டு எங்கே வந்து நிற்கிது பாருங்களேன். எக்ஸாக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம்ல நெஃப்டிக்கு, இந்த லெவலுக்கு மேலே போனதுன்னா அப் ட்ரெண்ட்னு. எக்ஸாக்டாக சனிக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் வந்து எந்த லெவலு, ஃபிப்னாசி லெவல் 0.236 இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்ததில் நம்ம வந்து சப்போர்ட் லைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சப்போர்ட் லைனை வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக இந்த ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும் 24,100. ஓகேங்களா,
பிரேக் அவுட் வந்து மண்டே ஆணுச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும், அப்படி இல்லைனா திருப்பி பாட்டம் வரைக்கும் வந்துடும். இதுதான் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே 24,100க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது 24,500. இதுதான் இது ஃபிப்னாசி லெவலில் வந்து நான் மண்டே வந்து இன்னொரு வீடியோ வந்து நம்ம ஃபிப்னாசியில் வந்து தெளிவாக உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது, சரிங்களா? ஃபிப்னாசி லெவலை வந்து நீங்களும் ட்ராப் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ண வேணாம், டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேங்க் நிஃப்டிக்கு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு எந்த லெவலில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.236 பிரேக் பண்ணிவிட்டு 50,157க்கு கொஞ்சம் முன்னாடியே திரும்பியிருக்கு. ஏன்னா 50,000 ரவுண்டு ஃபிகருங்கிறதுனால இந்த ரேஞ்சிலேயே திரும்பியிருக்கு. நான் ஃபிப்னாசி லெவனும் கொஞ்சம் சரியாக ட்ராப் பண்ணல, இருங்க வரேன். இதுதான் லோ. இதை கரெக்டாக ட்ராப் பண்ணோன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சுங்களா, 50,100. ஆனால் மார்க்கெட் திரும்பி இருக்குது 50,000 ரவுண்டு ஃபிகரில் திரும்பி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 50,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? இதுதான் ஃபிப்னாசி லெவலு. ஃபிப்னாசி லெவலை இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக ட்ராப் பண்ணி நான் மண்டே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மண்டே வீடியோ ரெகுலராக பாருங்கள். மார்க்கெட்டோட இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.